ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செம்ம டேஸ்டான ஒரு மத்தி மீன் குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மத்தி மீன் குழம்ப இன்றைக்கி நான் வைக்கிற மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். கருவேப்பிலை 2 கொத்து, 20 சின்ன வெங்காயம், 20 பூண்டு பல் போட்டு நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். அப்புறம் இதை ஆறினோடனே பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அதே கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் குழம்பு வச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து விடுங்க. வெந்தயத்தை கருக விட்டிங்கன்னா மீன் குழம்பு நல்லா இருக்காது. பொன்னிறமாக வறுத்து வரும்போது தான் அந்த டேஸ்ட்டு, மீன் குழம்போட டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். 4 பச்சை மிளகா பகிர்ந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். 15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னே 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோன்னே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், குழம்பு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா தக்காளி வெங்காயத்து கூட நல்லா கலந்து வரணும். வெங்காய பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் அதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரணும். இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுவோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் புளி இந்த அளவு நான் எடுத்திருக்கேன். குழம்பு நான் கொஞ்சம் கூட தான் வைக்க போகிறேன். புளியை நல்லா கரைச்சி பேஸ்ட் எடுத்துக்குவோம். ரொம்ப தண்ணியாக எடுக்காதீங்க, கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும். புளி கரைச்சலை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து வரணும். பச்சை வாசனை போய் வரணும். குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகவே வைங்க. அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் அரைச்சி நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் வருது. அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் விட்டு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி நம்ம விழுது போடுறத விட பால் ஊற்றி செய்யும் போது அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துடலாம். மத்தி மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ மத்தி மீன் வாங்கிட்டு வந்தோம், அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மீனை விட மத்தி மீனில் நிறைய சத்து இருக்குது. அதனால் மத்தி மீன் அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. எல்லா மீன் குழம்பை விட மத்தி மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மத்தி மீனை வறுத்து சாப்பிட்டா அதை விட இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்புல மத்தி மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். குழம்புல மீனை சேர்க்கும் போதே ஒரு மாங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புனாலே மாங்காய் போட்டால் தான் டேஸ்ட்டே. அதோட மாங்காவும் சேர்த்துக்கோங்க.
ரொம்ப கிண்டி விட வேணாம், லேசாக அப்படி கலந்து விடுங்க. ஒரு கொதி வந்தால் போதும், மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் குழம்பு கொதித்து ரெடி ஆகட்டும். அதுக்கு இடையில் நம்ம மீன் வறுவல் செஞ்சுட்டு வந்துடலாம். மீன் வறுக்க ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிட்டு வருவோம். அதுக்கு 15 சின்ன வெங்காயம், 15 பூண்டு பல், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கருவேப்பிலை கொத்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டிய தேவையில்லை, குறைப்பாக அரைச்சா போதும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். மீன் வறுவலுக்கு நான் காணாங்கெளுத்தி மீனும் நெத்திலி மீனும் வாங்கி வச்சுருக்கோம். இந்த காணாங்கெளுத்தி மீனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா கோட்டாகி வரும். எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி விடுவோம். இந்த மசாலாலாம் தடவி நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சா வறுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஒவ்வொரு மீனாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நெத்திலி மீனை ஃபஸ்ட்டு போட்டு பொரிக்க போகிறோம். இந்த மீன் மசாலாவில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்குங்க. அப்போ மீன் வறுவல் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து காணாங்கெளுத்தி மீனையும் போட்டு வறுத்து எடுத்துருவோம். ஒரே மீனே வாங்கி செஞ்சிட்டு இருந்தால் போர் அடிக்கும். அதனால தான் இது மாதிரி வெரைட்டியாக மீன் வாங்கி இன்றைக்கி மீன் வறுவல் குழம்பெல்லாம் செஞ்சுருக்கு. வறுவல் ரெடி. நம்ம மத்தி மீன் குழம்பும் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக குழம்பு இறக்கிறதுக்கு முன்னால் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா இதில் உருவி போட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மத்தி மீன் குழம்பு வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது அப்படியே சுட சுட சாதத்தோட மீன் வறுவலோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு 3 நாள் வரைக்கும் நம்ம நாக்கை விட்டு போகவே போகாதுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.